தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன். சகோதரர்களே, ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்போம். ஏகபோக சாராய முதலாளிகளை ஒழிப்போம். கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது. மறியலை நடத்துங்கள். அறப்போரை தொடங்குங்கள். தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், அறப்போர் மன்னன் ராஜ்மோகன். அதோ பாருங்க, லாரி வருது. மடக்குங்க. எல்லாரும் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. மேற்சொன்ன காரணங்களினால் குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜுக்கு இந்த கோர்ட் 2 லட்சம் ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது. வழக்கு முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மக்கள் தொண்டர் ராஜ்மோகன், ஏழை பங்காளர் ராஜ்மோகன், மாத்தேக்க மாவீரன் ராஜ்மோகன், 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 ராஜ்மோகன். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் தம்பி ராஜ்மோகனை தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருப்பார். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் இந்த கண்ணியவானை, புண்ணியவானை, நாடே தன் வீடு, மக்களே தன் குடும்பம், அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று தியாக வாழ்வு வாழும் இந்த செம்மலைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார். ராஜ்மோகன் உத்தமர், உயர்ந்தவர், அறிவாளி, உழைப்பாளி. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை குத்துவிளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு தம்பி ராஜ்மோகனையே ஆதரியுங்கள். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மோகன், தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கூட்டத்தை பத்தியா? ஆமாண்டா ராஜா, உள்ள போனா ஏதாவது கிடைக்கும். வா போலாம். என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அந்த டிசி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா உடனே ஃபைலை தூக்கி கொடுத்துறதா? இல்ல சார், சார் நீங்க தானே கையை காட்டி என்னமோ சொன்னீங்க. நான்சென்ஸ். அந்த ஆள அனாதை ஆசிரமா அண்ணன் தங்கச்சி என்னென்னமோ சொன்னானே. நீதான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்க. ஹலோ. நோ மிஸ்டர் வெங்கடாஜலம், குமார்னு டெபுட்டி கமிஷனர் யாருமே கிடையாது. அந்த பெயர்ல புதுசா யாரும் ஜாயினும் பண்ணல. என்ன சொல்றீங்க? எஸ், யாரோ உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. மை காட். அந்த ஃபைலை மிஸ்டர் சாம்ராஜ்கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்கினேன்? சார், நீங்க தானே சார் என்ன ராதான்னு கூப்பிட்டு அந்த ஃபைலை போலீஸ் ஆபீசர்ட்ட ஒப்படைக்க சொன்னா? அப்படி சொல்லல. தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ, உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேன்னா சாம்ராஜ்ய குற்றவாளியாக்குற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம். இல்ல சார், சத்தியமா இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சர்க்காரை ஏமாத்தி சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயம் காய்ச்சற தேச துரோகிகளை நீ ரொம்ப சாமர்த்தியமா காப்பாத்தி இருக்க. கிடையாது சார், நிச்சயமா கிடையாது. யுவர் ஆனர், இந்த லட்சம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாம்ராஜ், சாம்ராஜ், சாம்ராஜ். நீங்க தானே மிஸ்டர் சாம்ராஜ்? என்ன சார் இது? இப்பதானே 3 தடவை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சார், மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க. சரியா காதுல விடல போல. மிஸ்டர் சாம்ராஜ்,
அந்த ஃபைலை என்ன பண்ணீங்க? எந்த ஃபைல்? ராதா கிட்ட வாங்குனீங்களே அந்த ஃபைல். எந்த ராதா? விளையாடுறீங்களா மிஸ்டர் சாம்ராஜ்? விளையாடுறதுன்னு டென்னிஸ் கோர்ட்டா சார்? ஹை கோர்ட். சார் சார் சீரியஸா ஒரு கேள்வி கேளுங்க சார். ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் சாம்ராஜ், உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம். புத்திசாலி தானே வக்கீலுக்கு தான் சார் தேவை, எனக்கு இருக்கு சார். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். அப்படின்னா பாயிண்ட்க்கே வரலையா? ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஃபைலை வாங்கி உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. எந்த ஃபைலு, என்ன லஞ்சம்? பாவம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். நோ, மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் a great actor. தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறார். அந்த குற்றவாளிக்கு இவர்தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகமே கிடையாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், பிபி இருக்காரு, அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஸ விட்டுட்டார். அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார். ஏன் பழைய கேஸே லாரி ஏற தப்புல பாரு நசுக்கி கொடுத்து. ஏன் போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே பொய். பித்தலாட்டம். பித்தலாட்டம், பிராத்தல், அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள், அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல. ரோட்ல ஒரு லாரி போகப்படாது உடனே மிஸ்டர் சாம்ராஜ் ரொம்ப நல்லா இருக்க பச்சை புடவை கட்டவான்லாம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி திதி வரான கரம் கோட்டார் அவர்களே, அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை. யாரோ ஒரு பெரிய முதலாளியாம், பாம்பே காராளாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அரசியல்வாதி என் கட்சிக்காரன் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்திருக்கா. சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்கி வச்சுண்டு சாமர்த்தியத்தை பார்த்தாலோ அதெல்லாத்தையும் என் கட்சிக்காரா வரைச்சு வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு விரிச்சுட்டு இருக்கா. கயிறு கயிறு கயிறு. என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர். இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு. இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தலில் நின்று எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 சொல்லுகிறேன். ராதா, சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு? அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? இல்ல சார், அவர் எனக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ் தான் லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுதே, சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் யார்கிட்ட எதுவுமே வாங்கல. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. ப்ளீஸ் சார், என்ன எதுவுமே கேட்காதீங்க. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாரியா, பத்திரிகாரெல்லாம் கிழி கிழின்னு கிழிச்சு இருக்கிறான். ஆணவம் பிடிச்ச எம்எல்ஏவின் அட்டகாசம், அனாதை பெண்ணுக்கு உதவி செய்ய மறுப்பு, இதெல்லாம் என்ன? ஆளுங்கட்சி சப்போர்ட்ல ஜெயிச்சிட்டு தாய் குலத்தை நீ கேவலப்படுத்தினா உன்னை சப்போர்ட் பண்ண எங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் இல்லையா? தாய் குலத்தை பத்தியும் பேசுறீங்க, சாராயக்காரனுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க, கடை கடையா திறந்து வச்சு கொள்ளையும் அடிக்கிறீங்க. தலைவரே, இவர் போக்கு சரியில்லை, நான் வர்றேன். இந்த சேர்வ பாரியா, மோகன், நீ யாருகிட்ட மோதிரன் தெரியாம மோதிர. இப்படியே போன நான் மேலிடத்துல சொல்லி உன்ன. இந்த பூச்சி எல்லாம் காட்டாதீங்க. உங்களோட மேலிட எனக்கு இப்ப ரொம்ப பழக்கம். அந்த பொண்ணை விரட்டினேன்னா அது என் பர்சனல் மேட்டர். பத்திரிகையில என்ன மட்டுமா எழுதுறான், எல்லார பத்தியும் தான் எழுதுறான். பத்திரிகையில பேர் வந்தாதான் சார் பெரிய மனுஷன். நீங்க சும்மா இருங்க, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இந்த மோகன், பத்திரிகை வரைக்கும் சப்போர்ட் தேடுறியா? நான் தேடல, அவங்களா எழுதுனா அது என் தப்பா? இந்த பாரு, நான் அரசியல்ல முன்னுக்கு வரத நீயோ இல்ல அந்த குழந்தையை காப்பாத்தினானே சாம்ராஜ், அவனோ தடுத்துற முடியாது. ஞாபகம் வச்சுக்க. சாம்ராஜுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவரையே இதுல இழுக்குறீங்க? ஓஹோ, அவருன்னு சொல்ற அளவுக்கு அவன் அவ்வளவு முக்கியமாயிட்டானா? பின்ன பிள்ளை காணோம்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னப்போ பிள்ளை பெருசு இல்ல டெல்லி தான் பெருசுன்னு நீங்க போகல? அந்த நேரத்துல ஒரு தாயோட வேதனையை தீர்த்து வச்சது யாரு? கண்ணியமா நடந்துகிட்டு தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு கூட கவலைப்படாம என் குழந்தையை என்கிட்டயே திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது யாரு? அந்த கள்ளச்சாராயத்துக்கு இருக்கிற இதயம் இந்த கதர் சட்டைக்கு இல்லையே. என்ன பேசுற? ஒரு கடத்தல்கார பயல. இருக்கட்டுமே, நீங்க மட்டும் என்ன யோக்கியம்? நீங்க குடிக்கல, லஞ்சம் வாங்கல, நம்பறவங்களை கால வாரி விடல. இதெல்லாம் விட கடத்தல் எவ்வளவோ மேல்.
ஒரு கடத்தல்காரன் தான் கண்ணியமான மனுஷனா நடந்துக்கிட்டான். இதுல அவரை பாராட்டுறதுல தப்பு என்ன இருக்கு? ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டு மக்களை மறக்கிற மாதிரி நீங்களும் உங்க உறவு, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் அரசியல் மாதிரி ஆக்கிட்டீங்க. இப்போ நான் என்னையும் கொடுத்து ஒரு பிள்ளையை பெத்துக்கிட்டு அவனுக்கு தகப்ப யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்க. அம்மா, அன்னைக்கு உன்னை திட்டினாரே அந்த அங்கிள் தானே இவரு? கியூ கண்ணா, இவர் அங்கிள் இல்ல, பெரிய எம்எல்ஏ. நமக்குள்ள நடந்த கதைய இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. அரசியல்ல பரிசுத்தமானவர்னு நீங்க தைரியமாவே நடமாடலாம். உங்க இமேஜுக்கு எந்தவித களங்கமும் ஏற்படாது. அம்மா, இப்ப அங்கிள் என்னம்மா உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு? என் வாழ்க்கையில நடந்த ஜோக்குப்பா. ஜோக்குன்னா நீ சிரிக்கணுமே, ஏன் சிரிக்கல? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்துல சிரிச்சிட்டேன்ப்பா. வாங்க, இப்பெல்லாம் கரெக்ட் எதுக்கு வந்துடுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன? ஐயோ, மழை வருதே. அங்க போ. இரு. ஹலோ, நான் வசந்தமாலா பேசுறேன். நான் முதல்வர் பேசுறேன். முதல்வருங்களா? ஆமா. பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்னங்க? நான் உன்னை பார்க்கணும், நேர்ல வர்றேன். நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா? ஐயோ, நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும். எப்போ வர போறீங்க? இதோ இப்பவே, இன்னும் 5 நிமிடத்தில். வாங்க வாங்க வாங்க. லட்சுமி, லட்சுமி, இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல்வர் வர போறாரு. நீ போய் ஆரத்தி எடுக்க ஏற்பாடு பண்ணு. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. லட்சுமி, லட்சுமி. நீங்க நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே. நீயா முதல்வரா? நானே தான், முதல்வரே தான். நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர். இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள், தெலுங்கில் பிரின்சிபாலு என்று சொல்லுவார்கள், இன்னும் பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள். அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரமில்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். உனக்கா ஆர்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ? போமேன் வெளியே. என்னையா போ என்று சொல்லுகின்றாய்? என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான். நான் சொல்லுகிறேன், மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றாய் நீ. அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது. அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டால் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன். சோடா இருக்கா? உன் மொகர கட்டிக்கு சோடா போட. அடுத்த மேடையில் சோடா குடித்து விட்டு உன்னை பற்றி பேசிக் கொள்கிறேன். கஸ்மாலாம். யாரும் நகரக்கூடாது. இன்கம் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் ரேடுக்காக வந்திருக்கும். Where's your manager? I am the office manager. I see. உங்க அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. Where's your boss? Sorry sir, இன்னைக்கு அவர் வரல. சார், நம்ம ஆபீஸ்ல ரைட் நடக்குது. ராஜ்மோகன் வேலையை காட்டிட்டான். மைக்கேல், நம்ம கைவசம் இருக்கிற பணத்தை ஒரு சூட்கேஸில் போட்டு கொண்டு வா.
ராஜ் சாம்ராஜ் ராஜ் சாம்ராஜ் ராஜ் சாம்ராஜ் ஏன் சார் கம்ப்ளீட்டா சாம்ராஜ் ஆபீஸ்ல சீல் வச்சிட்டீங்களா? எஸ். அது போதாது சார். அந்த ராஸ்கல் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். முதல்ல அவன் பேங்க் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே அவன் கிடைச்சிட்டான்னா ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாதபடி ஏற்பாடு பண்ணுங்க. அவன் எந்த வழியிலும் தப்ப முடியாதபடி டோரை பூரா க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன க்ளோஸ் பண்ணி என்ன? எக்கச்சக்கமான பணத்தை கையோட எடுத்துட்டு போயிட்டானாமே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம மந்திரி சபையை பிடிக்க போட்ட பிளானை எல்லாம் மாத்திட்டானா? கரெக்ட். இப்போ நம்ம எம்எல்ஏக்களை எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கோம். அத அவன் மாத்திட்டானா? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் சார். கம்ப்ளீட் தமிழ்நாடு போலீஸ் பூரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். 24 மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும்.